வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஏப்ரல் 1 காலையில் எழுந்ததுமே யாரையாவது முட்டாளாக்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கி இந்திய பொருளாதாரத்தோட மிக முக்கியமான நாள். ஆமாங்க, இன்றைக்கி தான் நம்ம நாட்டோட நிதி புத்தாண்டு. ஏன் ஜனவரி 1 விட்டுட்டு ஏப்ரல் 1 நம்ம ஃபாலோ பண்ணுறோம்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான காரணங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இதோட வரலாறை பற்றி பார்ப்போம். இந்தியாவில் 1867 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மே மாதம் ஆரம்பித்து ஏப்ரல் மாதம் முடிகிற காலத்தை தான் நிதியாண்டா கணக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் அப்போது நம்ம நாட்டை ஆட்சி செஞ்ச பிரிட்டிஷ் அரசாங்கம் தங்களோட வசதிக்காக இதை ஏப்ரல் 1க்கு மாற்றினாங்க. ஏன்னா இங்கிலாந்தில் அப்போது நிதியாண்டு ஏப்ரல் to மார்ச் தான் இருந்துச்சு. அவங்க கணக்கு வழக்கோட இந்தியாவோட கணக்கு வழக்கையுமே ஒப்பிட்டு பார்க்க சுலபமாக இருக்கும்னு இந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. ஏன் மார்ச் மாதத்தோட கணக்கை முடிக்கிறாங்கன்னு தெரியுமா? அதுக்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்குது. இந்தியா ஒரு விவசாய நாடு. பிப்ரவரி மார்ச் மாதங்களில் தான் பயிர் அறுவடை செய்யப்பட்டு விவசாயிகளோட கைக்கு பணம் வரும். அரசாங்கத்துக்கும் வரி வருவாய் வரதுக்கு இதுதான் சரியான நேரம். ஜூன் மாதம் பருவமழை ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடியே புது வருஷ பட்ஜெட்டை போட்டு திட்டங்களை ஆரம்பிச்சாதான் வேலைகள் சரியாக நடக்கும். அதனால தான் ஏப்ரல் 1 தேர்வு செஞ்சாங்க. 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நாம் ஏன் இன்னும் பிரிட்டிஷ் முறையை ஃபாலோ பண்ணணும்? ஜனவரி 1க்கு மாற்றிடலாமே நிறைய விவாதங்கள் நடந்துச்சு. எல்கேஜா கமிட்டி கூட இதை ஜனவரிக்கு மாற்ற பரிந்துரை செஞ்சாங்க. ஆனால் பல வருஷமாக இதே முறையில் பழகிட்டதாலையும் கணக்கு வழக்குகளை மாற்றுறதுல இருக்கக்கூடிய சிரமத்தாலையுமே இந்திய அரசாங்கம் இதையே தொடர முடிவு செஞ்சது. இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இன்னும் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. 1935 ஏப்ரல் 1 தான் இந்திய ரிசர்வ் வங்கி ஆரம்பிக்கப்பட்டது. ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்டில் சொல்லப்படுற வருமான வரி மாற்றங்கள் இன்னையில இருந்து தான் அமலுக்கு வரும். ஸோ இன்னைக்கு ஏப்ரல் 1 வெறும் முட்டாள்கள் தினம்னு மட்டும் பார்க்காம நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சியோட ஆரம்பமாகவும் பார்ப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.